இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் அவங்க சைடு நடக்கிற விஷயங்கள் லைக் அ வீடியோ லீக்கேஜ் மாதிரி இருந்தால் என்ன எப்படி இருக்கும், என்ன பண்ணிகிட்ருக்காங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் அப்படின்னு. இட்ஸ் லைக் அ லீக்கேஜ் ஆஃப் எனர்ஜி இல்லை லீக்கேஜ் ஆஃப் சீக்வன்ஸ் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரிங் கனெக்ஷன் அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போகலை. இந்த கனெக்ஷன் மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆனால் ஒன்றா உங்களோட எனர்ஜியில் ஒரு துரோகி நண்பர் இருக்காங்க, இல்லைனா அவங்களோட எனர்ஜியில் ஒரு துரோகி நண்பர் இருக்காங்க. ஜஸ்ட் பி கேர்ஃபுல். உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாரோ ஒருத்தங்க நம்ப தகுந்தவங்க இல்லை. இட்ஸ் பி அலோன் பெட்டர். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிமையில் இருங்க 2 பேருமே. அது வந்து உங்கள் கனெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக முடியும். ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணும்போது உங்களோட ஞாபகங்கள் மெயினாக இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் வேறு, நான் மறந்தால் தானே ஞாபகப்படுத்துறதுக்கு. 24/7 வந்து இந்த பர்சனோட மண்டையில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, எப்படி உங்களோட வாழ போகிறாங்க, எப்படி வந்து ஃப்யூச்சரை வந்து அமைக்க போகிறாங்க, இதுதான் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னோடய லைட் செட்டிங் கொஞ்சம் வியர்டாக இருக்கும், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நோ கரண்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3 ஆஃப் வான்ஸ், பார்த்திங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். இதுதான் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. இதுதான் அவங்க வந்து இப்போ பிளான் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து நான் ஸ்டாப் திங்கிங் உங்களை பற்றி தான். அவங்க வந்து இந்த வழி நடந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதுதான் வந்து எனர்ஜி லீக்கேஜ். இப்போது எதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஞாபகங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஞாபகங்கள் வருது. குயின் ஆஃப் சோட்ஸ். வாவ், நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் போட்ட பவுண்ட்ரி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் ஞாபகப்படுத்தும் போதில் அவங்களுக்கு ஒரு பிரேக் பாஸ் நடக்கிறது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் போட்ட பவுண்ட்ரி. ஆஹா, இதை மறந்துட்டேனே, கைப்புள்ள இதை மறந்துட்டியே அப்படின்றது தான் அவங்களுக்கு ஞாபகம். மேபி நீங்கள் கேட்ட கேள்வியாக இருக்கணும். ரொம்ப சுருக்குன்னு தைச்சிருக்கு அது அவங்கள, இல்லைனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்கீங்க. இப்போ அந்த பவுண்ட்ரி எப்படி க்ராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட தயக்கம், அவங்களோட போராட்டம். எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க, இதுக்கு எப்படி உங்களுக்கு விடை சொல்ல போகிறாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில், எல்லாமே ஓகே. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை எப்படி சொல்ல போகிறாங்க, எப்படி வந்து உங்களை திரும்ப இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய லடாய் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு பவுண்ட்ரியை போட்டிருக்கீங்க. அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ் பட்டனாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்குள்ளே நடந்த சண்டை பிரச்சனை, அதுக்கு வந்து எப்படி சமாதானம் சொல்ல போகிறேன், நான் பண்ண விஷயத்துக்கு எப்படி சமாதானம் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்க போராட்டம். இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆஃப் பென்டிகல்ஸ். வா, இந்த பர்சன் காதலா வேலையா இல்லை யாருக்காவது வாலாற்ற வேலையா அப்படின்னு வந்தபோது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேலையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வேலை இல்லைனா ஃபேமிலி சிச்சுவேஷன் சம்திங் எல்ஸ், தேர்ட் பார்ட்டி. ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்டாக உங்களுக்கு பொருந்தும். இங்கேயும் 7 தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஒரு சிலருக்கு இது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஒரு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் வேணாம் அப்படின்னாங்கன்னா வாலாட்டிட்டு பின்னாடி போயிருக்காங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன். இம்பேலன்ஸ்ட். ஏன்னா அவங்க வாழ்க்கை பேலன்ஸ்டாக இல்லை, ரொம்ப இம்பேலன்ஸ்ட். அதாவது ஆப்ஷன் வந்தபோது பிரபஞ்சம் வந்து ஆக்சுவலாக அந்த பர்சனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனை கொடுத்து நீ எதை சூஸ் பண்ண போகிற, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பர்சன் ரொம்ப சொதப்பி வேலை அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். இது நம்மளுக்கு பெஸ்ட்டாக, அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு. அதனால தான் இங்கே பவுண்ட்ரிஸ். அதனால் நீங்கள் விலகி போயிட்டீங்க. யூஆர் நாட் தேர். நீங்கள் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க. என்னது அப்படின்னு, அவ்வளோதான். என்ன நான் சொன்னேன், நீ என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் விலகி போயிட்டீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பாருங்கள். இந்த பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் எல்லாமே இதை பற்றி தான். உங்களோட பவுண்ட்ரி வந்து அங்கேயும் இருக்குது. பின்னாடி ஒரு பைக் வந்து ஃபுல் ஸ்பீடில் போகுது. இட்ஸ் லைக் ரேஸ் ஆகுது. அப்படி தான் உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் கரும். ஏன்னா பாட்டம் டெக்கில் நான் ஏஸ் ஆஃப் வான்ஸ் பார்க்குறேன். பேஷனேட், லவ், நியூ பிகினிங். இது பிரபஞ்சம் தர ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமாக இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த பர்சன் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சேரியட் கார்ட். வாட் இஸ் த ஆக்சுவல் லீக்? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 7 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் ஆக்சுவலாக இந்த காதலுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. நம்ம அந்த பர்சனோட போராட்டத்தை குறைச்சி எதை போட முடியும். பாஸ்ட்டில் இந்த பர்சன் மேபி தப்பு பண்ணியிருக்கலாம், வேறு எதுவும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு இருக்குது, நீங்கள் தான் முக்கியம். கேரிங் கனெக்ஷன். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸ்லோவாக தான் வராங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கேப், இந்த கிளிச் இதெல்லாம் வரதுக்கு காரணம். அதாவது இந்நேரம் வந்திருக்கணும், இந்நேரம் சொல்லியிருக்கணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு, தவிக்கிறதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் ரொம்ப ஸ்லோ மூவிங். ஏன்னா அவங்க சொதப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இந்த பர்சன் வரும்போது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபுல்லாக செட்டில் ஆகிற ஒரு சூழ்நிலையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன மனமாற்றங்கள் இந்த பர்சன் கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க, என்ன பியூட்டிஃபுல்லான எண்டிங் வரப்போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த எனர்ஜியை உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்க சொல்கிறேன். எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? கேரிங் கனெக்ஷன். ஏன்னா அந்த கனெக்ஷன் எனர்ஜி தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை. ஸோ கேரிங் கனெக்ஷன்னே டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கலாம்.
நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்லோ மூவிங். இந்த பர்சன் இப்போ யாரோடையும் பேசலை, தனிமையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இல்லைனா யாராவது உங்களுக்கு வதந்திகள் கிளப்புறாங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட். இந்த பர்சன் இப்போ தனியாக தான் இருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இந்த பர்சன் தனி தான், சிங்கிள் தான். நாட் மேரிட், நாட் என்கேஜ்ட், நோ ட்ராமா, சிங்கிள், சிங்கிள் ஸ்ப்ரிங்கிள் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் ஏன்னா இந்த பர்சனோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா எப்போயுமே இந்த ஹெர்மிட்டோட கையில் ஒரு விளக்கு இருக்கும், நம்மளோட விளக்கு மாதிரி. ஸோ இந்த விளக்கு தான் வந்து அவங்களோட கைடன்ஸ். மேபி மோஸ்ட்லி உங்கள் பர்சன்ஸ் எல்லோரும் இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ கோ இன்சிடென்ஸ், நத்திங் இஸ் கோ இன்சிடென்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டிஸ்டன்ட் விஷயம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணுறாங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணலாம். மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஃபாலோ த கைடன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பின்னு இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த ஆக்ஷனை இன்னும் வந்து அவங்க முழுமை அடையாமல் வச்சுருக்காங்க, என்ன ஆக்ஷன் அடுத்தது செய்ய போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன ஆக்ஷன் அவங்க எடுக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஆக்ஷன், இம்மீடியட் ஆக்ஷன். நம்ம ரொம்ப நாள்லாம் போக போகிறதில்ல, நம்மளுக்கு தேவை அடுத்த நாள், இல்லைனா நாளைக்கு நாளான்னைக்கு. வா 8 ஆஃப் கப்ஸ், வாக்கிங் அவே. எங்கேருந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து போதுமா? இந்த பர்சன் காசை தான் தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ காசு வேண்டான்னு அதுலேருந்து விலகி போகிறாங்க. காசு, ஃபேமிலி, வேலை. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து எனக்கு இந்த ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடச்சிது. இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சனோட ஃபேமிலி தான் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைவ் டெமோ அந்த பர்சனுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. எப்படின்னா, நீ ஃபேமிலியோடு இருந்தேன்னா உனக்கு வந்து வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும், ஃபேமிலி இல்லாமல் போனீங்கன்னா பாரு காசுக்கு திண்டாடுவேன், அப்படி ஆகிடுவேன், இப்படி ஆகிடுவேன்னு ஏதோ ஒரு லைவ் டெமோ மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. லைக் இப்போ இந்த பர்சனோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பிளாக் பண்ணி அப்புறம் காசு கொடுத்து பாரு நாங்கள் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் அதை வந்து வாக்கவே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களால உழைச்சி சம்பாரித்து உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. ஏன்னா இந்த வலியை தாங்கிறத விட காசு இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. காசு ஒரு பெரிய விஷயமா இருக்காது நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், புது ஆரம்பம். இந்த பர்சன் எல்லாத்தையும் திறந்துட்டு விட்டுட்டு நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு முடிவெடுக்க போகிறாங்க. அந்த முடிவு ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த பர்சன் தனிமையில் இருக்காங்க. இந்த தனிமை தான் இந்த முடிவை நோக்கி அவங்கள தள்ள போகுது. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதுதான் லீக்கேஜ். இது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய மாற்றம், மனமாற்றமாக அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்குன்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இந்த லீக்கேஜ் பண்ணுறோம். இட்ஸ் அ லீக்கேஜ். இது வந்து கிளிச்சாக கூட இருக்கலாம், பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்குற ஒரு இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால தான் நான் இந்த லீக்கேஜில் அந்த மாஸ்குலினோட வாழ்க்கையில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். சப்போஸ் மாஸ்குலின் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகிக்குவாங்க இந்த ஃபேமிலி ட்ராமாலேருந்து. தட்ஸ் வை. ஸோ இப்போ நம்ம வந்து மெசேஜஸ்க்கு போகலாம். இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, வாட் இஸ் அ ஸ்பெஷல் மெசேஜ், என்ன சொல்ல விரும்புகிறாங்க, உங்களுக்கு என்ன இம்மீடியட்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. இந்த சூழ்நிலையில் இது உங்களுக்கு அனுப்பப்படலை இந்த மெசேஜ், இட்ஸ் அ லீக்கேஜ். ஸோ நம்ம பார்க்குறோம் ஏஸ் ஆஃப் சோல்ஸ். யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணுன்னா இட்ஸ் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டெசிஷன் அது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அது வந்து உனக்காக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ப்ளேமிங் எனர்ஜி மாதிரி தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன இட்ஸ் லைக் ரொம்ப நார்மல் தாட் ப்ராசஸில் இருக்காங்க இந்த பர்சன். இதனால் குழப்பத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு தெளிவு கிடச்சிச்சு. ஐ வாண்ட் யூ டு சூஸ். ஏன்னா அவங்கக்கிட்ட வரப்போகிறாங்க, உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. இதனால் அவங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ அந்த குழப்பம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இதுதான் சரி, நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. ஸோ நான் போய் சொல்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கட்டும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு அடிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபோபியா இருக்குது. ஃபேமிலியை விட்டுட்டு வந்தால் நான் ரொம்ப கெட்டவேன் அப்படின்னு, சொசைட்டியை மேலே முத்திரை குத்திருமோ அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். குழந்தைங்கள வளர்த்துறது அவங்களோட கடமை, வயசான காலத்தில் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை, அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஃபேமிலியை விட்டு வந்தால் எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும், சொசைட்டி மேலே மூத்திர குத்திரும், ஏமாற்றிட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் கோழைத்தனத்தோட அறிகுறி. அது வந்து உண்மையான ரீசன் கிடையாது. இட்ஸ் லைக் அ பாலிஷ்டு கோழைத்தனம், கையாலாகத்தனம். அதுக்கு வந்து நம்ம வேறு வேறு பேர் வச்சுக்கலாம். ஆனால் உண்மையான ரீசன் ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டா வீட்டை விட்டு வெளியில் வரணும் அவசியம் இல்லை, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே முழுன்னு இருந்துட்டு அடுத்தவங்க காசில். நான் ஆல்ரெடி நம்ம ரீடிங்கில் சொன்ன மாதிரி தான்,
கையேந்தி பிச்சை வாங்குறது தான். அங்கே பழைய சோறு போட்டாலும் அன்றைக்கி பழைய சோறு தான், பிரியாணி போட்டாலும் இன்றைக்கி பிரியாணி தான். இது எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. இன்னொருத்தங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வாலாட்டிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த பர்சன் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இப்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன் உண்மை புரியுறது எப்படி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு லோ வைப்ரேஷன் எனர்ஜி எனக்கு தேவையில்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாலும் சரி, ஐயையோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் எடுத்த அந்த பவர்ஃபுல் டெசிஷன் அவங்கள யோசிக்க வைக்குதாச்சா, நான் எவ்வளோ அசிங்கமாக நடந்திருக்கேன், நான் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தங்களோட பார்வையில் இப்படி இருக்குது. என்னாலும் நான் நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிற ஒரு ஜீவன் வந்து என்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கணும். மேபி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஐ மென்ட் வாட் ஐ செட். ஸோ இந்த பர்சன் திரும்பி வருவேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திரும்பி வருவாங்க. உங்களை விட்டுட்டு போக போகிறதில்ல. யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். இந்த பர்சன் உங்களோட வேல்யூவை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணவே இல்லை. வேர்ல்ட் கார்ட் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. லவ் மீ லவ் மீ லைக் யூ டூ, அந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஓகே, பியூட்டிஃபுல். கரண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. இட்ஸ் அ கிளியர் சைன். லவ் மீ லைக் யூ டூ அப்படின்னு சொன்னேன். கரண்ட் வருது. பீப் சவுண்ட் ஒன்று வந்துச்சு. அது வந்து என்னோடய ஓகே ஒன் ஆஃப் த டிவைஸ். என்ன டிவைஸ்னு சொல்ல விரும்பலை. பார்த்தீங்கன்னா லவ் மீ அப்படின்னு கரண்ட் வருது அப்படின்னா எஸ் யூ ஆர் கோயிங் டு லவ் திஸ் பர்சன். எப்போ இந்த பர்சன் வந்து உண்மையை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பண்ண சொதப்பலுக்கு எல்லாம் வந்து அப்பாலஜி கேட்டதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இந்த காதல் கைகூடும். பாசிட்டிவ் சைன். கரண்ட் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுது. இந்த ஃப்ளக்சுவேஷன் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே ஹோப்ஃபுல். ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். ஃபெமினன், ஸ்ட்ராங்காக இருங்க. டோன்ட் சேஸ், ஜஸ்ட் அட்ராக்ட். Stand in your power. Jai Saram, God bless you.